அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனை வரைக்கும் முன்னதாக இன்று நமக்கு ஆழமான பஞ்சேந்திரிய தவத்தை நடத்தி கொடுத்த புவனா அம்மா அவர்களுக்கும், தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சுகந்தி அம்மா அவருக்கும், நன்றி உரை வழங்க உள்ள நேசமலர் அம்மாவிற்கும், நல வாழ்த்து பாட உள்ள பகீரதி அம்மாவிற்கும், மற்றும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய மையன்பர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். மனித மாண்பு. மனித மாண்பு, இதை மனிதம் பிளஸ் மாண்பு என இரண்டாக பிரிக்கலாம். மனிதம் என்றால் மனம் பிளஸ் இதம், மனத்தை இதமாக உடையவன் மனிதன். மாண்பு என்றால் நற்பண்புகளை உண்டாக்கும் உயர்ந்த நிலை அல்லது பெருமை ஆகும். மனிதனை மனிதனாக மதித்து அவர்களுடைய கண்ணியத்தை காப்பது சிறந்த மனித மாண்பாகும். ஐயா NS கிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவரை பார்க்க ஒருவர் வந்தார். அக்காலத்தில் நாடக கம்பெனிகள் வளர்ந்து வரும் சமயம். ஆனால் NS ஐயாவை பார்க்க வந்த நபருக்கு பெரிதாக வருமானம் இல்லை. அவர் வந்து NS ஐயாவிடம், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, நீங்க ஒரு முறை எங்களது நாடக கம்பெனிக்கு வந்து நடித்தால் எங்களது வாழ்வு உயரும் என்றார். அப்பொழுது NS ஐயா அவர்கள் ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவர் அந்த பழத்தோல்களை அந்த அன்பரிடம் கொடுத்து, உள்ள குப்பை கூடையை காண்பித்து அதில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் ஓடி போய்விடு என்றார். அந்த அன்பருக்கோ ஏமாற்றம். இருந்தாலும் பழத்தோல்களை கைகளில் வாங்கி குப்பை கூடையில் போடும் போதுதான் பார்த்தார், அதில் கட்டாக இருந்தது. எடுத்துக்கொண்டு சென்றார். NS கிருஷ்ணன் ஐயாவின் நோக்கம், தான் நடித்தால் ஒரு முறைதான் பணம் வரும், ஆனால் அவருக்கு பொருளாதார உதவி செய்தால் தனது அறிவை கொண்டு தொழில் செய்து வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்வார் என்பதுதான் NS ஐயாவின் நோக்கம். இதை கலை என்கிறார் நமது மகான் மகரிஷி கவி 475 இயற்கையதன் நிகழ்ச்சிகளை இன்ப துன்ப அனுபவத்தால் எண்ணுகின்ற கருத்துக்களை எளிதாக திறமையோடு செயற்கையால் பிறருக்கு உணர்த்தி சிந்தனையை உயர்த்தவல்ல செயல்கள் தம்மை கலை என்று சிறப்பாக பேசுகின்றோம் என்கிறார் ஆசான். அப்போ ஒரு கலையை வளர்க்கக்கூடியவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், தானும் உயர்ந்து பிறருக்கும் உதவும் மனப்பான்மை முக்கியம், வாழ்க்கைக்கு அவசியம். இதுதானே மனித மானம், மனிதாபிமானம் என்கின்ற மனித மாண்பு. எப்பொழுதுமே பகுத்தறிவுடன் சிந்தித்து அன்பில் தரம் தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்றால் உயர்ந்த மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும். மேலும் இறை உணர்வு மறவாத நிலையில் அன்பும் இருக்க வேண்டும். அறம் சார்ந்த செயல்களாக தான் இருக்க வேண்டும். மனோசக்தியும் எதையும் தாங்கக்கூடிய ஒரு பற்றற்ற நிலையில் தான் இருக்க வேண்டும் என்கிறார் நமது ஆசான். மேலும் நாம் வாழக்கூடிய முறையானது வாழ்வின் நோக்கத்திற்கு முரண்பாடாக இல்லாத வகையில், உதாரணமாக சொல்வதென்றால், சொல்வது ஒன்று செய்வது என்று இருந்தால் என்ன ஆகும்? இயற்கையாக கிடைக்கக்கூடிய இன்பமே தடைப்படுகிறது என்கிறார். ஒரு இடத்துல வீடு கட்டுகிறோம், மண்ணின் தன்மைக்கு ஏற்ப வீடு கட்டினால் பிரச்சனை இல்லை. அதுவே ஏரியின் கரையிலேயோ அல்லது ஆற்றுப்படகிலேயோ வீடு கட்டினால் எவ்வளவு வருடம் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இதைதான் மகரிஷி உயிர் என்ற சக்தி உணர்ச்சியில் மனமாக ஒடுங்கி தன் மூலம் உணர்ந்திட பரமாம் இறைநிலையாம். அதே உயிர் சக்தி உணர்ச்சிக்கு வயப்படும் போது அது மனமாக இயங்குகின்றது. மனம் புறப்பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது புலன் கவர்ச்சி, பொருள் கவர்ச்சி சிக்கிக் கொள்கிறது. அதுவே உள் ஒடுங்கும் போது அது இறையாக நாம் உணர்கிறோம். தவறு செய்தால் இன்றைக்கோ நாளைக்கோ துன்பம் வரும் என்று விழிப்பு நிலை வரும் நமக்கு. இதை குருபிரான் மனித நேயம் என்கிறார். மனிதம் பிளஸ் நேயம் என்றும் பிரிக்கிறார். மனிதனின் மாண்பினை மனிதன் அறிந்து கொண்டால்
யாருடைய உடலும் மனமும் வருந்தாமல் இருக்கும் அளவில் நடந்து கொள்வார்கள். அதே சமயம் பிறர் நபரோ அல்லது உயிரினமோ துன்பப்பட்டாலும் அதை என்ற வகையில் போக்கும் அளவிற்கு நலம் அளிக்கும் பண்பும் அவர்களுக்கு உண்டாகும். சில வருடங்களுக்கு முன்பு நாம் செய்தித்தாள்கள் எல்லாம் பார்த்திருப்போம். செய்தித்தாள்கள், டிவியில எல்லாம் கூட பார்த்திருப்போம். ஒருவருடைய கார் சக்கரத்திற்கு அடியில் கன்றுக்குட்டி ஒன்று மாட்டிக்கொண்டு விட்டது. அதனுடைய தாய் பசு அந்த காரை சுத்தி சுத்தி வந்தது. இதை பார்த்த சில நல்ல உள்ளங்கள் மாட்டை பிடித்துக்கொண்டு அந்த காரை ஒரு பக்கமா சாய்த்து அந்த கன்றுக்குட்டியை காப்பாற்றினார்கள். இதே போலதான போன வாரம் பாத்தீங்கன்னா, முதுமலை அந்த மூணாறு பகுதியில் பாத்தீங்கன்னா, சாலை கடந்து யானை கூட்டம் வனப்பகுதிக்கு செல்வதற்காக செல்ல வேண்டும். யானை கூட்டம் வருவதை பார்த்த ஒரு நபர் இருபுறமும் வாகனங்களை நிறுத்தி அவைகள் செல்வதற்கு உதவி செய்ய பார்த்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெரிய யானை தனது தும்பிக்கையை உயர்த்தி பிளறி நன்றி கூறியது. அதே போல ஏற்காட்டில் நடந்த பெரிய நிலச்சரிவுல கூட ஒரு வயதான அம்மையார் ஒரு குடும்பத்தார்களும் இரவில் காட்டுல 2 யானைகள் அவர்களை இரவு முழுவதும் காப்பாற்றியதாக செய்திகள் வந்தன. நாமும் இயற்கையும் ஒன்று என்ற அளவிலேதான் மனிதனுடைய செயல்கள் எல்லாம் உயர்வாக இருக்க வேண்டும். நான் வேறு இயற்கை வேறு என்று சொல்லப்பட்டமையானால் தனி மனித ஒழுக்கச் சீர்கேடு, குடும்ப அமைப்பிலே மாற்றம், சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகரிப்பு, எல்லாவற்றையும் விட மேலாக இயற்கை வள பாதிப்பு. காரணம், நாம் வேறு இயற்கை வேறு என்கின்ற எண்ணம். ஆனால் நாம் வேறு இயற்கை வேறா? கண்ணதாசன் ஐயா கவிதை வரிகளில் தான் நினைவுக்கு வருகின்றது. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் நீரும் கடலும் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். நிலை மாறினால் குணம் மாறுவான் என்கிறார். ஆமாம் தானே? 5 அறிவு வரை தன் தேவைக்கு போக பிற உயிரினங்களுக்கு உதவிய அறிவு மனமாக எண்ணமாக மலரும் போதுதான் தன் நிலையில் மறந்து விடுகின்றது. இது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். மகாகவி காளிதாசர், அப்படிப்பட்ட காளிதாசர் காளி தேவியே, நீயும் நானும் இறை நிலையமாகிய காளி தேவியே நீயும் நானும் என் ஒருமுறை கூறிய காளிதாசருக்கு ஒரு முறை நடைப்பயணமாக செல்லும் போது அவருக்கு ரொம்ப தாகம் எடுத்தது. அவர் என்ன செஞ்சாரு, ஒரு கிணற்றுல தண்ணீர் இறைக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் சென்று, அம்மையாரிடம் சென்று, எனக்கு தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டார். அந்த பெண், நீ யாரப்பா? நீ யாரென்றே தெரியவில்லை, உனக்கு எப்படி தண்ணீர் தர முடியும் என்றார். இவருக்கு கொஞ்சம் அகம்பாவம். அந்த பெண்ணிடம் தன்னை பற்றி சொன்னால் பெருமையாக கூற வேண்டுமோ என்று நினைத்து, நான் ஒரு வழிபோக்கன், சிறிது தண்ணீர் தாருங்கள் என்றார். அந்த அம்மா, எனக்கு தெரிந்த 2 பேர் தான் வழிபோக்கன். ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன். இவர்கள் இருவருமே போவதற்கு வழி தெரியாமல் இந்த சென்ற பாதையிலே போய் கொண்டிருக்கின்றனர். உன்னை பார்த்தால் சூரியனாகவும் தெரியல, சந்திரன் போலவும் தெரியல என்றார். இவர், நான் ஒரு அதிதி, அதாவது கெஸ்ட் என்று வைத்துக்கொள்ள, தாகமாக இருக்கு, தண்ணீர் கொஞ்சம் தாமா அப்படின்னு என்றார். அந்த பெண் உடனடி விடாப்பிடியாக, எனக்கு தெரிந்த 2 பேர் தான் இந்த உலகத்திலே அதிதி. நோய், மற்றொன்று மரணம். உன்னை பார்த்தால் நோய் போலவும் தெரியல, மரணம் போலவும் தெரியல அப்படின்னார். அந்த பெண் சொன்ன உடனே அவளின் அறிவுத்திறத்தை பார்த்த இவருக்கு, என்ன என்ன பிடிவாதக்காரன் என்று வைத்துக்கொள், என்ன கொஞ்சம் தண்ணீர் தாமா அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா விடுவதாக இல்லை. எனக்கு தெரிந்த 2 பேர் மட்டும்தான், எப்ப வெட்டினாலும் திரும்பி திரும்பி வருவாங்க. ஒன்னு நகம், இன்னொன்னு முடி. இவை 2ம் தான் என்று கூறினார். இவர் அப்பதான் நினைத்தார், ஓ, நம்மளை விட பெரியவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சார். இவர் எப்படியாவது, அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணீர் குடுமா அப்படின்னு கேட்டார். இவர் தான் இந்த பெண்ணின் என்ன
தன்னை பற்றி கூற வேண்டும் என்ற அகம்பாவம் வழிந்தது அவருக்கு. பாரு பாருங்க, கடலோ சூரியனோ இயற்கையாக உள்ள எதுவுமே மாறாமல் தான் உள்ளது. ஆனால் நாம் மாறிவிடுகின்றோம். ஒரு கற்பனையை எதிர்பார்த்து நான் நினைக்கிற மாதிரி நடக்க வேண்டும் என்ற எண்ணம் பல்வேறு சிக்கல்களாக கவலைகளாக வருகின்றன. ரத்தன் டாட்டா வாழ்ந்த காலத்தில தன்னிடம் வெற்றிடம் உள்ளதாக அவர் கூறுவாராம். எவ்வளவு புண்ணிய தலங்களுக்கு போனாலும் சரி, கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அந்த வெற்றிடம் நிரம்பவே இல்லை. சில பேர் அவர்கிட்ட போய் சொன்னாங்க, நீங்க ஒரு புது கம்பெனி ஆரம்பிங்க. அதுல தொழிலாளர்களா அவர்களுக்கு வேலை கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த வெற்றிடம் போய்விடும்னு. அவர் அது மாரியே செஞ்சாரு, அவருக்கு போல. அப்ப ரத்தன் டாட்டாவுடைய நண்பர் ஒருவர் வந்து சொன்னார், அருகில ஒரு காப்பகம் உள்ளது. அதில் 400 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களால நடக்க முடியாது. அவர்களுக்கு வீல் சேர் செய்து தாருங்கள் என்றார். உடனே இவர் சரி நான் என் கம்பெனி மூலமா குடுக்க சொல்றேன் அப்படின்னார். உடனே நண்பர் இல்ல இல்ல நீங்களே நேர சென்று அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றார். சரின்னு ரத்தன் டாட்டாவும் மறுநாள் வந்து அந்த வீல் சேர்ல எடுத்துட்டு அந்த குழந்தைகள் காப்பகத்துல போய் கொடுத்த போது அந்த குழந்தைகள் எல்லாம் அதில் உட்கார்ந்து கொண்டு பட்டாம்பூச்சி போல இங்கும் அங்கும் பறந்தனவா, அப்படியே சுற்றி சுற்றி வந்தனவா. அதுல ஒரு குழந்தை மட்டும் ரத்தன் டாட்டாவுடைய பேண்ட புடிச்சிட்டு ஐயா அப்படின்னு கூப்பிட்டதாம். இவர் என்னம்மா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன அந்த குழந்தை சொல்லிதான் என்னோட கண்ணை ஒரு 5 நிமிஷம் பாருங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டாரா அது. உடனே அந்த குழந்தை சொல்லித்தான், உங்களை நான் பார்க்கணும் ஒரு 5 நிமிஷம். நீங்களும் என்னுடைய கண்ணை 5 நிமிஷம் பார்க்கணும். அப்பதான் நம்ம பின்னாடி சொர்க்கத்துல போகும்போது நானும் உங்களை மறக்கவே மாட்டேன். அங்கேயும் போய் உங்களை நான் தெரிஞ்சு கொள்வேன்ல அப்படின்னாராம். இப்ப ரத்தன் டாட்டா சொன்னாராம், இந்த குழந்தைகளுக்கு இப்ப கொடுத்தேன்ல, இப்பதான் என்னுடைய வெற்றிடம் போனது அப்படின்னு. அதனால்தான் மனித மாண்பு என்ற சொல்லிற்கு உயிரினங்களாலேயோ சிறப்பான மனித இனத்தை தான் மனித மாண்பு உடையவர், மாண்பு உடையவள் என்று கூறுகிறோம். இந்த மாண்பு என்ற சொல்லை கூட மரியாதை நிமித்தமாக பெருமையுடன் மதித்து போற்றுதலுக்குரிய பண்பை கொண்டவர் என்பதன் பொருள் மாண்பு உடையவர் ஆகும். ஒருவர் ஒவ்வொரு மனிதனும் இயல்பாகவே கொண்டிருக்கக்கூடிய உயரிய மதிப்பு, பெருமை மற்றும் மரியாதையை குறிப்பது. சக மனிதனை மனிதனாக மதித்தல், பாசத்தோடும் கருணையோடும் கனிவோடும் நடந்தால்தான் மனித மாண்பாகும். அப்ப இது ஒரு சமூகம் வளரவும் மேம்படவும் உதவும் வலுவான ஒழுக்கங்களையும் கொண்டிருப்பது. ஒவ்வொருவரும் தனக்கு சக மனித இனத்திற்கும் மரியாதை செலுத்துவது அடிப்படை உரிமை. இதை மகான் 2 ஒழுக்க பண்பாடுல நமக்கு சொல்லிட்டாரு இல்லையா? ஒரு சாமியமாவே நமக்கு கொடுத்தார். இந்த மாண்பு என்பது மான் என்ற சொல்லிலிருந்து வருவதை பழந்தமிழில் மான் என்றால் நல்ல அல்லது மாட்சி அமைக்கப்பட்டது என்பது பொருள். சங்க காலத்துல மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போர் சமயத்துல கூட அவர்களுடைய ஒழுக்கத்திலிருந்து வெளியில வரவே மாட்டாங்க. ஒழுக்கத்தை அப்படி கடைபிடிப்பார்கள். மாலை சூரிய அஸ்தமனமாகிவிட்டால் போர் நடத்த மாட்டார்கள். இதை மகாபாரத காலத்திலேயே இருந்தே புராணங்கள் சான்றாக கூறுகின்றன. இன்று மனிதநேயம் குறைந்து வருவதை நாமே பார்க்கிறோம். போரில் குழந்தைகள் படிக்கும் பள்ளி, பெண்கள் என எதையும் பார்ப்பதில்லை. மனம் பிளஸ் இதம்தானே மனிதன். மனம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? உயிர் சக்தி ஒடுங்கி தன் மூலம் உணர்ந்திட வேண்டும் பரமாம். உயிர் சக்தி உணர்ச்சி வயப்படும் போது அது மனமாக இயங்குகின்றது. அதுவே உணர்ந்து ஒடுங்கும் போது இறைநிலையை நாம் உணரப்படுகிறோம். அப்ப நல்ல குணங்கள் எல்லாம் நம் மனதில் இல்லா என்றால் இருக்கு, அது மறைந்து காணப்படுகின்றது. புலன்கள் மூலமாக வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அது இன்பமாகவோ துன்பமாகவோ அந்த உணர்ச்சி நிலையில் இறைநிலையிலிருந்து நாம் மறந்து விடுகின்றோம். அப்பொழுது மனிதன் சிறப்புடையவன். நம்ம அந்த இறைநிலையை உணர்ந்தால்தான் மனிதன் சிறப்புடையவன் என்கிறார் நமது ஆசான். அதே சமயம் அது என்னவாக இருக்கிறது என்றால் அது மயக்க நிலையில் மேலும் மேலும் தவறு செய்து, அதாவது அந்த புலன் வழியில நாம செல்லும் போது தவறு செய்து அந்த தவறுகள் கருமையத்தில் அனுபவங்களாக பதிகின்றது. அவைதான் எண்ணங்களாக எழுச்சி பெறுகின்றது.
உதாரணத்துக்கு ஏதோ ஒரு காரணம். நாம் கொஞ்சம் சினப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன். யாராவது வந்து ஏதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட வந்து இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ரொம்ப சாதாரணமாக, அங்க அந்த ஷெல்ஃப்ல அந்த பொருள் இருக்கு. போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவோமா? எப்படி இருக்கும் நம்மளுடைய வார்த்தைகள்? அப்ப மனம் என்னவோ மனம் என்னவோ எத்தை நாடுகிறது. கர்மயத்தில் உள்ளதுதான் சஞ்சித கர்மாவாகவும், பிராரப்த கர்மாவாகவும் வருகின்றது. இதுக்கு பிராயச்சித்தம் கிடையாதா என்றால் உண்டு. உயிரோடு உயிரை உணர்ந்து ஒடுங்க வேண்டும். அவ்வளவுதான். அதற்கு மனதை பண்படுத்த வேண்டும். சில பயிற்சிகள் மூலம் தான் பண்படுத்த முடியும். பயிற்சி இல்லாமல் செய்ய முடியாதா என்றால் செய்யலாம். ஆனால் மனம் எந்த புலன் மூலமாக தொடர்பு கொள்கிறதோ அதோடே சென்றுவிடும். அந்த எண்ணத்தை மலரவும் செய்துவிடும். 2 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் கல்லூரிக்கு செல்லும்போது ஒரு பெரிய ஆம் ட்ரெய்னிங் சென்டர். போலீஸுக்கெல்லாம் ட்ரெய்னிங் குடுக்க, அ அரசு சம்பந்தமான ட்ரெய்னிங் குடுக்கிற வழியாக தான் செல்வார்கள். அப்படி செல்லும்போது கூட, அவர்களில் ஒருவருக்கு ஒரு போலீஸ் அதிகாரி ஜீப்ல வந்து இறங்குறதும், அவர பார்த்து மத்தவர்கள் சல்யூட் அடிப்பதும், அந்த சைரன் அந்த வண்டி குழல் அதையும் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்கிட்ட போய் கேட்டாரு. "நானும் இந்த மாரி உங்கள மாரி வரணுமே, என்னால முடியுமான்னு?" கேட்டபோது, அவர் சொன்ன வார்த்தை, "நீயும் வரலாம். நல்ல இந்த ட்ரெய்னிங் எல்லாம் எடுத்துட்டு வா." னார். இவருடைய மனதில் அது ஆழமாக பதிஞ்சு எண்ணமாக வந்தது. அவருடைய நண்பரும் அந்த ட்ரெய்னிங்லாம் எடுக்கல. அவர் எப்பொழுதும் சைலண்டாகவே இருப்பார். இவர் ஒரு சமயம் இந்த போலீஸ் அதிகாரியானவர் ஒரு சமயம் வேற ஊருக்கு மாறுபட்டபோது, அவர் என்னவானார் அந்த போலீஸுக்காக இது பண்ணவர்னா, ஒரு பெரிய காரினுடைய அந்த போலீஸ் ஜீப்பினுடைய கார் ஓட்டுநராக ஆனார். ஆனா, அதே அவர் அந்த இன்னொரு நண்பர் என்ன ஆனார், ஒரு பெரிய கலெக்டர் ஆனார். இவருக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா, இவருக்கு மாற்றலாகி இன்னொரு ஊருக்கு சென்று, அந்த கலெக்டரேட் போகும்போது உள்ள இருந்தது அவருடைய நண்பர். அப்ப இவருடைய எண்ணம் அந்த கார்ல ஜீப்ல போணும், அந்த சைரன் வண்டியில போகணும், தனக்கு நெறைய பேர் மரியாதை குடுக்கணும் அப்படின்னுது. ஆனா, அவருடைய நண்பருடைய எண்ணம் தான் பெரிய கலெக்டராக அதே வழியில தான் 2 பேரும் போனாங்க. ஆனா, அவருடைய எண்ணம் ஃபுல்லா அந்த படிப்பு, அந்த புஸ்தகம், அந்த கலெக்டர் ஆக வேண்டும் என்ற எண்ணம். அப்பொழுது அது அந்த எண்ணம் தான் பின்னாடி மணந்தது. அப்ப மனோசக்தி பெருகி மாண்பு உயர்கின்றது. எப்படி என்றால், குறளில் வருவது போல "தன்னஞ்சறிவது பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னைச் சுடும்" எப்பொழுதும் ஒழுக்கம், புறங்கூறாமை, கடமை என அனைத்திலும் அறநெறியோடு வாழ்வன அமைந்துவிடும். அப்படி வாழும் மனிதனிடையே மனிதனாக வாழும் முழு மனநிலைக்கு வரும். இதை மகரிஷி கவியில் மனித மாண்பு என்ற தலைப்பு 1983 எழுதியுள்ளார். மனித உயிர் பிறவி அதன் மதிப்புணர வேண்டும். மனம், உயிர், மெய் மூன்றான மறைப்பொருள்களான மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரந்துரைந்து மனிதன் அவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலையினை பரப்பி நலம் காண்போம் என்கிறார். எவர் ஒருவர் தன்னையும் முழுவதாக உணர்ந்து இறைநிலையும் உணர்கின்றாரோ அவர்கள்தான் மன தூய்மையும் வினை தூய்மையும் பெற முடியும். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த சமயம் திருச்சி மாவட்டம் துறையூர்ல உள்ள ஒரு போலீஸ் அதிகாரிக்கு மதியம் போல ஒரு போன் செய்தாராம். துறையூர்ல 2008ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாநில அளவில் முதல் வாங்கிய மாணவி. அந்த பெண் பெயர் சரஸ்வதியின் பேரு. அவர்கள் 17 வயது தான் ஆகுது. அவருடைய 30 வயது அதிகமான ஒரு ஆண் நபரோட திருமணம் செய்து பெற்றோர்கள் முடிவு செய்திடுறாங்க. இந்த தகவலை ஜனாதிபதி ஐயா அவங்களுக்கு தெரிவிச்சுட்டு, அந்த போலீஸ் அதிகாரிக்கு தெரிவித்துட்டு, அந்த பெண்ணுக்கு படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. நீங்க எப்படியாவது போய் உதவி செய்து பாருங்க அப்படிங்கிறார். அந்த போலீஸ் அதிகாரியும் சென்று அவர்கள் குறிப்பிட்ட அந்த மாணவியின் பெற்றோரிடம் சென்று விசாரித்தார்கள். அவர்களும் குடும்ப வறுமை காரணமாக திருமணம் செய்ய முடிவு செய்தோம் என்றனர். உதவி கிடைத்தால் அந்த பெண்ணை படிக்க வைப்போம் என்றார்கள்.
அவரும் சரி இதெல்லாம் கேட்ட அந்த உயர் அதிகாரி அந்த பெண்ணை கூப்பிட்டு, "எப்படிம்மா உனக்கு ஜனாதிபதி மாளிகையில் இருந்து உதவி?" என்று கேட்டதுக்கு அந்த பெண், "நாங்கள் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு சமயம் ஒரு டூர் சென்றோம். அப்பொழுது அப்துல் கலாம் ஐயா ஜனாதிபதியாக இல்லை. அவர் கல்லூரியில் பேச வந்திருந்தார். அந்த கூட்டத்துல நானும் கலந்து கொண்டேன். அவர் பேசி முடித்த பிறகு யாருக்காவது கேள்வி இருந்தால் கேளுங்கள் என்றார். நான் ஒரு கேள்வி கேட்டேன். பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அடிப்படை எது தேவை என்று அவர் ஒரே வார்த்தையில கல்வி என்றார். அதோடு கேள்வி கேட்ட எனக்கும் எங்கள் எல்லோருக்கும் ஒரு கார்டுல அவருடைய போன் நம்பரையும் மெயில் ஐடியும் கொடுத்தார். எனவே நான் தான் எனது திருமணத்தை நிறுத்த அவருக்கு போன் செய்தேன் என்றார். அந்த பெண் பிற்காலத்தில் தமிழில் பேசுவதற்காக பல நாடுகளில் சென்று மிகப்பெரிய சாதனை படைத்தார். இவ்வாறு மனிதன் நேசிக்கும் பண்புதானே மாண்பு. எனவேதான் மாண்பு என்ற சொல்லுக்கு மாட்சியை, சிறப்பு, பெருமை, அழகு, நற்குணம், கண்ணியம் அல்லது உயர்ந்த தரம் என்ற பல சொற்கள் உண்டு. நற்குணம் என்பது வாழத் தெரியாதவர்களுக்கு, வாழ இயலாதவர்களுக்கு உதவுவதே. மாமனிதன் முழு மனிதன் என்பதாகும். முழு மனிதனுக்கு பாடலில் மகரிஷி மக்களும் அதாவது விளக்கம் கொடுக்கிறாரு. மக்களும் மக்களும் மனம் உயர்ந்த தொண்டாற்றும் போது முழு மனிதன் என்கிறார். இவ்வாறு மனித மாண்போடு மற்றவர்களுக்கும் தொண்டாற்றும் நற்பண்பு எப்பொழுது வரும் என்றால் மனவளக்கலையை பயின்றால்தான் வரும். மனவளக்கலையை பயிலாதோருக்கு அவர்களிடம் எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் சரி உதவக்கூடிய பண்பு வராது. இந்த அரிதான கலையினை கற்கவில்லை என்றால் பொருள்பற்று, புகழ்பற்று, அதிகாரப்பற்றுதான் என வாழ்வார்கள். இப்ப நம்ம நாட்டுல நடக்கிற நிறைய பெற்றோர்கள் தவிர்க்கக்கூடியது உணவுக்கு உடைக்கு கூட இல்லாமல் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன காரணம் என்ன, இந்த கலை முழுவதுமாக செல்லவில்லை. எல்லா மகான்களும் ஞானிகளும் கூறுவது மனித மாண்பை பற்றிதான். அதை மனிதன் உணராவிட்டால் பெற முடியாது என்பதை திருமூலர் படமாட கோயிலில் பகவதற்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கொன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கங்கு ஆமே என்கிறார். தன்னை ஒத்த மனிதனை பசித்திரைக்கு கடவுளுக்கு பொருளை காணிக்கையாக அளித்தால் அது நடமாடும் கோவிலான மனிதனுக்கு சென்று பயன் தராது. ஆனால் நடமாடும் கோவிலான பசித்த மனிதனுக்கு ஒன்று தந்தால் அது இறைவனுக்கு சென்று சேரும் என்கிறார் திருமூலர். திருமூலர் மட்டுமா, எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் இதைதான கூறுகிறார். மார்க் த காப்லர் என்ற கதையில் ஒருவருக்கு கனவில ஜீசஸ் சொல்றாராம், நாளை நான் உன் வீட்டுக்கு வரேன், உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றாராம். இந்த அன்பர் எழுந்து காலையில ஒரு கடவுள் வீட்டுக்கு வராருன்னா என்னெல்லாம் பண்ணுவோம் நம்ம, அது மாதிரி அவர் என்ன பண்றாரு, அவரால் முடிந்தது டீ போட்டு பன்னு வாங்கி வச்சிருக்காரு, ஜீசஸ் வந்தா கொடுக்கலாம். ரஷ்யாவுல கடும் குளிர். அப்ப ஒரு பெண்மணி வயதான பெண்மணி குளிர்ல நடுங்கிட்டே வர்றாரு. இவர் என்ன பண்றாரு, அதுல கொஞ்சம் அந்த டீல கொஞ்சம் அந்த பெண்மணிக்கு கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வயசான ஒருத்தர் வராரு, அவருக்கும் இந்த டீல கொஞ்சம் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாய் ஒண்ணு வருது, அதுக்கும் இந்த பண்ணை போட்டுறாரு. இவருக்கு பெரிய ஏமாற்றம், ஏன்னா ஜீசஸ் வந்தா ஒண்ணுமே கொடுக்கறதுக்கு இல்லைன்னு. ராத்திரி தூக்கத்துல இவர் படுத்துட்டு ஜீசஸ் வரவே இல்லை, நம்ம கிட்ட சொன்னாரு வரலையே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப பார்த்தா கனவுல ஜீசஸ் அவர் சொல்றாரு, நான் தான் வந்தேனே, இன்னைக்கு 3 தடவை வந்தேனே அப்படிங்கிறார். அப்ப இவர் கேட்கிறாரு, என்ன அப்படிங்கம்மா, ஒரு வயதான பெண்மணியா வந்தேன், ஒரு ஆண் வயதானவரா வந்தேன், ஒரு நாயாக வந்தேன், இது எல்லாம் அப்படிங்கிறாரு. அப்ப அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, யாருக்கு நம்ம உதவி செய்யறோம் அப்படின்னா இத கடவுளுக்கு செய்யக்கூடிய உதவிதான். அப்ப கடவுளுக்கு செய்யக்கூடிய உதவி என்பது மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி தான், கடவுளுக்கு செய்யக்கூடிய உதவி. இதை மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் திருச்சதகம் பகுதியில் சொல்றாரு, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, எப்பிறவி வாய்க்கினும் இப்பிறவி போல் வருமோ, செப்பரிய சிற்றம்பலத்து செழுஞ்சுடர் ஜோதி எப்பரிசும் யான் அறியேன் எந்தை நீ அருளிதியே, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்கிறார். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த மனித பிறவி மிகவும் மகத்தானது.
இறைவன் இந்த பிறவியில இறைவனை உணரும் வாய்ப்பை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அடுத்ததாக நமக்கு என்ன பிறவி கிடைக்குமோ, 5 அறிவு விலங்கினமாக வருமோ, இல்ல ஓர் அறிவு செடியாக என்று யாருக்கும் தெரியாது. எப்பிறவி வாய்ப்பினும் இப்பிறவி போல வருமா? ஒருவேளை மீண்டும் ஒரு பிறவி கிடைத்தா கூட இறைவனை சிந்திக்கவும் உணரக்கூடிய இந்த இத்தகைய அறிவு மனித பிறவி மீண்டும் அமையுமா என்பது நிச்சயம் இல்லை என்கிறார். சொல்லற்கரிய பேரொளியாய் விளங்கக்கூடிய இறைவனை நாம் அடைய நான் அறியேன், நீ எனக்கு வழங்கிய வழிகாட்டி என்கிறார். ஆனால் நாம் எல்லோரும் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் பாருங்க. தினந்தோறும் துரியாதீதம் செய்யறோம். செய்ய செய்ய அந்த இறைநிலை அடைவதற்கான பாதை நோக்கி அதுவே நம்ம ஒரு நாள் போகும்போது நம்மள கூட்டிட்டு போயிடும். மாட்டு வண்டி தினந்தோறும் போன வழியில போகுது இல்ல வண்டி எல்லாம், அது மாதிரி அதுவே நம்மள ஒரு நாள் கூட்டிட்டு போயிடும். அதோடு நடுவில தடையாக பழக்கத்தின் காரணமாக சினமோ கவலையோ வருமோ, ஆனால் நம் மேல் தப்பே இல்லை என்றால் கூட தவறு அவருடையதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு துன்பம் தர காரணம் எனது கர்மா, எனது வினைதான் என்று நாம் மனதார வாழ்த்தும் போது நமது கருமைய களங்கங்கள் நீங்கி பயிருக்குள் நீரை போல நீருக்குள் பயிரை போல நமது பண்புகள் மாறும், மாண்புகள் உயரும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றி அம்மா, நன்றி. மிகவும் ஒரு அற்புதமான